உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் தமிழில் தட்டெழுதும் வாய்ப்பை உருவாக்கிய மலேசியாவை சேர்ந்த முரசு நிறுவனத்தின் செல்லினம் செயலி இன்று 20ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது. இன்று கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் மற்றும் 20 ஆண்டுகள் நிறைவு விழாவை முன்னிட்டு செல்லினத்தின் கூறுகள் அடங்கிய முரசு அஞ்சல் முன்னோட்ட பதிப்பினை நீண்டகால பயனர்களுக்கு அந்நிறுவனம் வெளியீடு செய்துள்ளது. இதுவரை தமிழில் தட்டெழுதுவதை எளிமையாக்கிய செல்லினத்தின் கூறுகள் அதன் முன்னோடியான முரசு அஞ்சலிலும் சேர்க்கப்பட்டுள்ளதாக செல்லினம் முரசு அஞ்சல் செயலிகளின் தோற்றுநர் முத்து நெடுமாறன் தெரிவித்துள்ளார். செல்லினத்தில் உள்ள மேம்பட்ட கூறுகளை முரசு அஞ்சலிலும் சேர்ப்பதற்கான வேலைகளை சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டோம். முரசு அஞ்சலின் 40ஆம் ஆண்டான இந்த ஆண்டு இதனை பெரிய அளவில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். முதற்கட்டமாக நீண்டகால பயனர்கள் சிலருடன் பகிர்ந்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிய புதிய முரசு அஞ்சலின் முன்னோட்ட பதிப்பினை இன்று வெளியிடுகின்றோம். அதன் பின் எல்லோரும் பயன்படுத்தி பயனடையும் பதிப்பினை வெளியிடுவோம் என்பதை அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனிடையே கைபேசியிலிருந்து திறன்பேசியாக பரிணாம வளர்ச்சி அடைந்த போது தன்னை மேம்படுத்திக் கொண்ட செல்லினம் ஐபோன், ஆண்ட்ராய்டு என்கிற பேதமின்றி அனைத்து திறன் கருவிகளிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக திகழ்ந்ததாக அவர் கூறினார். திறன்பேசி கருவியை தங்கள் முதல் மின்னிலக்க கருவியாக பயன்படுத்திய மக்களுக்கு தமிழில் தட்டெழுத செல்லினம் உதவி புரிந்துள்ளது. பெரும்பாலான திறன்பேசி கருவிகளில் இயல்பாகவே தமிழ் விசை முகங்கள் இருந்தாலும் அதிகமானோர் செல்லினத்தை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவதாக கூறிய முத்து அதற்கான காரணத்தையும் விளக்கினார். இதற்கான அடிப்படை காரணம் செல்லினத்தின் எளிமையும் தமிழுக்கென்றே அதில் சேர்க்கப்பட்ட தனிச்சிறப்புகளுமே. திறன் கருவிகளில் திறம்பட இயங்கி வந்த செல்லினத்தின் கூறுகள் விண்டோஸ், மேக் கணினிகளில் இயங்காதா என்று பல பயனர்கள் பல ஆண்டுகளாக கேட்டு வருகின்றனர். குறுஞ்செய்திகளுக்கு அப்பால் திறன் கருவிகளில் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் தமிழிலும் செய்யலாம் என்ற பெருமையை செல்லினம் நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே வருகிறது. பல ஆண்டுகளாக பொங்கல் திருநாளில் புது புது மேம்பாடுகளுடன் பயனர்களுக்கு பயன் தரும் அறிவிப்புகளை வெளியிடுவதன் வழி செல்லினத்திற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்.